தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அவருக்குள்ள அவரே ஜீவனா இருக்கிறார். அவரே முழுமையான ஜீவனாக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அனைத்து ஜீவனுக்கும் தாயா இருக்கிறாரு, தகப்பனா இருக்கிறாரு. ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீனுக்கு எங்க ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணியில. அப்போ மீனுடைய அந்த உள்ள இருக்கிற சதையில, எலும்புல, நரம்புல அதுக்குன்னு ஒரு ஆர்ட், கண்ணு, காது, அதுல ஜீவன் இல்லையா? இருக்கு. ஆனா அது ஒரு ஜீவன், அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. ஆனா இந்த மீன் அப்படின்ற இந்த ஜீவன் எதோடு இருந்தா இது ஜீவனோடு இருக்கும் அப்படின்னா தண்ணியில இருந்தா தான் ஜீவனோடு இருக்கும். இந்த செடிக்கு ஜீவன் இருக்கு, செடிக்குள்ள ஜீவன் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த செடிக்கு ஜீவன் கொடுக்கறது யாரு? மண்ணு. மண்ணில் இணைஞ்சிருந்தாதான் இந்த செடிக்கு ஜீவன் இருக்கு. மனுஷனை படைச்சிருக்காரு, மனுஷனுக்குள்ள ஜீவன் இருக்கு. ஆனா இந்த மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கறது யாரு? தேவன். அவர் ஊதுனாரு, நம்ம ஜீவனா மாறணும். இல்லைன்னா களிமண் மாதிரி படுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். டெய்லியும் காலையில் வந்து ஊதிட்டு போறாரு, உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஊதுறாரு, இன்னைக்கு ஏஞ்சி வேலையை செய்ய அப்படின்றாரு. என்னைக்கு படுத்துட்டே இருக்கீங்களோ அன்னைக்கு ஊதாம உறிஞ்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஆமா போயிடலாம், இதுக்கப்புறம் போதும், இவனுங்க உன்னை டார்ச்சர் பண்ணிடுவானுங்க, இவ்வளோ நாள் இவனுங்க கூட இருந்ததே பெரிய விஷயம், போயிடலாம், பெல் அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு போயிடுவார். இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. ஆனா ஜீவன் எங்க சாஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய ஆதாரத்தோடு சாஞ்சிருக்கு. மனுஷனும் ஜீவனா தான் இருக்கிறான். ஆனா மனுஷனுடைய ஆதாரம் எங்க அப்படின்னா தேவனுடைய ஜீவன். அந்த தேவனோடு அவன் கனெக்ஷனை இல்லாதது தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீ செத்துட்டேன்றாரு. ஆனா உயிரோட தான் இருப்பான். நல்லா ஓடுவான், ஆடுவான், குதிப்பான், பாடுவான், சக்சஸ் பண்ணுவான், எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவான், கோல்டு மெடல்லாம் வாங்குவான், உயிரோட தான் இருப்பான். ஆனா கடவுள் பார்த்து சொல்றாரு நீ செத்துட்டப்பா எப்போ அப்படின்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்க? நீ உன்னுடைய ஆதாரம் எதுவோ அந்த ஆதாரத்தோடு நீ என்ன பண்ணல, இணைஞ்சிருக்கல. எத்தனை பேர் உங்களுடைய ஆதாரத்தோடு இணைஞ்சிருக்கீங்க? நம்முடைய ஆதாரம் எங்க அப்படின்னா தெய்வீக ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் வேற விதமான ஜீவன். இந்த ஜீவனை தான் ஜோயே ஜீவன் அப்படின்றாங்க. தேவ ரகமான ஜீவன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மிகப்பெரிய தேவன், உருவாக்கப்படாத தேவன் மனுஷனுக்குள்ள வந்து வாசம் செய்வது.